என்னுடைய பெயர் தான் நீலகண்டன். நீலகண்டன் யாதொரு குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஆன தினமும் என்னுடைய அன்னையும் தந்தையும் சந்திப்பது வழக்கம் அல்லவா? என்னை எதற்காக அழைத்தீர்கள்? அந்த வாதாபியுடைய தாய்மாமா விலகக்கூடிய அவனை சமரிலே வெற்றியோடு வர வேண்டும். அப்படியா? அப்படியா? வெற்றி உனக்கு வீரமணிக்கு மகனாக பிறந்தவன் என்னுடைய பெயர் தான் நீலகண்டன். உண்மைதான். நான் தேடி வந்த வீரசிம்மன் நீதானா? சரி, நீங்க எதற்காக வந்தாய்? கடுகு சிறுசாகத்தான் இருக்கும், அதனுடைய காரமோ வீரியமாக இருக்கும். என்னை பார்த்து சிறுவன் என்று எடை போடாது. உன்னை அழைக்கப்பட்டு ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? முடிந்தால் நீயா நானா என்பதை தமிழிலே பார்த்துக் கொள்ளலாம். யார் யாரை அழிக்கிறார்கள் என்றது. அதே திருசிமா கட்டடா உன் கைக்கு ஒரு செடி முறைச்சு அந்த தொழு சொல்ல நகத்தால போடணும். அத போட தேங்கத்தால வந்திருக்கிறேன். சரி, என்னடா வாடு போய் சொமக்கு என்ன காட்டுக்கிறேன் காட. அத என்னடா நெருப்பு பறக்குது சண்டையில. ஆமா ஓடினா பேரு சொன்னவனே ஓடினா பையன் சொன்னவனே அப்படியே ஓடிட்டு போனா மாமா பாத்தியா? ஆமா பையா அவன் தான் பண்ணா. என்ன பண்ணா? கையில இருந்து ஒரு கத்தி கமால மாமா கத்தி வெட்டி சாவாய்.
உண்மைதான். நமக்கென இருந்தவர் ஒருவரே உண்மைதான். ஆகையால் ஏய். அவரை பறிகொடுத்து விட்டோம். ஆமாடா. அந்த சின்ன பையன் கூட நம்ம அப்பாவோட சண்டைக்கு போகக்கூடாது. நம்முடைய மகன் இருக்கின்றார். ஏய். அக்னி ஜெயந்தனை அனுப்பி ஆமா. அவனை சிரசை மாமா பணம் போட்டோம். ஏய், மாமா பணம் போட்டோம். போட்டோம். அடுத்த சினிமா அனுப்பு. போய் சேர்த்தோம். என்னுடைய மகன் வீரத்திலும் வீரத்திலும் புலி போல இருப்பான். உள்ள துட்டு வக்கால வை. மகனே அக்னி ஜெயந்தா. உனக்கு ஒரு வேலை காத்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக புறப்பட வேண்டும். அந்த நீலகண்டனை கண்டன் ஒண்ணுமா பேசிட்டு வரலாம். நான் போய் வரேன். போய் ஒரே வெட்டி. ஏய், இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்லடா, இருடா. கொஞ்சோண்டு யூரியா போட்டு அனுப்புங்க. நீலகண்டனை அண்ணன் நீலகண்டன் அவர் கதையை நான் முடிக்கிறேன். உரைத்தவாறு அந்த வீரசிம்மனை அழைத்து விட்டேன். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கிடைத்த முதல் வெற்றி இதுதான். உண்மைதான். அது மட்டும் முடியாது. அவன் சிறுவரின் அகவத்தையா ஒரு சிறுபிள்ளை ஒன்று ஓடி வருகிறது பார். உண்மைதான். நான் யாரவன்? 5 வயதிலேயே அக்னியை வென்றதால் அக்னி ஜெயித்து என்று பெயர் விட்டான். அடடே, அந்த அக்னி ஜெயித்து வென்று விட்டான். வென்று விட்டால் அடுத்தது நான் உனக்கு அப்படியே ஆகட்டும். அதே வழியிலே ராஜா ஈ அடையடா. மறைவு. ஏய், என்னை பார்த்தால் தெரியவில்லை. தெரியவில்லையே. சிங்கத்துக்கு பிறந்தவன், வீர பன்னியனுக்கு பிறந்தவன் என்னுடைய வேளாண் நீலகண்டன். அப்படியா? நான் தான் தெரியுமா? யார் நீ? தெரியவில்லை. யார்ரா நீ? இந்த போது தெரியவில்லையா? யார்ரா நீ? வாதாபியின் மகன். ஆ, அடடே, அந்த அக்கினியை வென்றதால் அக்கினி ஜெயிச்ச உனக்கு பேர் வைத்தால். ஏய், உன்னை நான் தேடிக்கொண்டு வருகின்றேன். நானும் உன்னைத்தான் தேடி கொண்டு அப்படியா? வருகிறேன். உண்மைதான். எதற்காக? உன்னை கொல்வதற்காக. என்னை கொல்வதற்கு. உண்மைதான். ஏய், நான் யார்? என்னுடைய பலம் தெரியாமல் நீ விளையாடுகின்றாய். என்னுடைய பலம் உனக்கு தெரியாது. அப்படியா? ஆமா. உனக்கு எனக்கு சமம். சமர்ப்ப- அப்படியாகட்டும். ஆமா. ஏய், நீயோ என்னை வெல் பாப்பா. என்னை தெரியாமல் உனக்கு நீயோ என்னை வெல் பாப்பா. என்னை தெரியாமல் அரக்கனை உன்னை கொன்றுவிடுவானோ? அங்கே வந்தாலும் விடுவானோ? அரக்கனை உன்னை கொன்றுவிடுவானோ? பாகனை உன்னை அதே வழியிலே ஆ. எட்டி உதைக்கன் பார். உன்னை எட்டி உதைக்கன் பார். எட்டி உதைக்கன் பார். உன்னை எட்டி உதைக்கன் பார். வாடா, உன்னை கொண்டு போ, ராஜு. வாடா, உன்னை கொண்டு போ, ராஜு. அந்த அகிலனுக்கு மயக்கி விட்டேன். அன்னையிடம் சொல்ல வேண்டும். அன்னையே, அண்ணா, நம்முடைய மகன் சென்றார். நிச்சயமாக வெற்றி பெற்று வருவான். அப்படியே போய் யூரியா போட்டு அனுப்புறான்னு ஏய், சேர்த்து போட்டா. சேர்த்து பட்டி போனாரு. ஐயோ, செத்துட்டா. நிச்சயமாவா? தம்பி, மாமாவையும் கொன்று விட்டார்கள். உண்மைதான். நம்முடைய மகனையும் கொண்டு விட்டார்கள். தற்போது இருப்பது நீ. உண்மைதான். நீ சென்று ஏய். அவனை வென்று ஏய். நம்முடைய கடையில் அத்தனையுமே இருக்கும்படி அப்படியா? செய்ய வேண்டும். வா, நாம் போலாம். பக்கத்திலே போய் ஏத்தி வச்சிடறோம். எதுக்குடா? அவனுக்கு வன்னியன். தம்பி, உடனடியாக புறப்பட்டு வாடா. நீலகண்டன் சென்றார். இணைக்கும் படைகள் அனைத்துமே அழைத்து விட்டார் அல்லவா? இருந்தாலும்
ஏதோ ஒரு அரக்கு உருவமாகப்பட்டது அது யார் யார் தெரியுமா? மாதாவின் தம்பி எனதாவி. எனதாபி உண்மைதான். அவனை இறக்கி வந்தால் நம்முடைய படையிலிருந்து யார் செல்ல வேண்டும்? நீ இருக்கின்றாகி அப்படியா? உனைவிட வீரன் யாரு? ஆகையால் அவனை அழிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நீதான் அவருக்கு ஆகட்டும் தாயே, தற்போது சென்று அவர்கள் இருவரும் இந்த வார்த்தையா உன்னுடைய அண்ணனுக்கு உனக்கு எத்தனையோ முறை அறிவுரைகளை எடுத்து உரைத்து விட்டோம். தேவர்களை கொடுக்காமல் நல்ல முறையிலே சென்று விட்டால் இன்னும் சில காலங்கள் இந்த